ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 11/11/2025 செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 6:05 சூரிய அஸ்தமனம் மாலை 5:40 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை, குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்க விற்க அது சம்பந்தமாக பேசலாம். அதேபோல் ஏதோ காரணத்தினால் பிரிந்திருக்கின்ற கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு, பிரிவினை என்பது இல்லாமல் போவதற்கு, ஒன்று சேர்வதற்கு இந்த நேரத்திலே பேசினால் அவர்கள் மறுபடி தங்களுடைய மனமாச்சரியங்களை மறந்து ஒன்று சேர்வார்கள். அதேபோல் புதிதாக நிலம் வாங்குவதற்கு அக்ரிமெண்ட் போட, பங்காளிகளுக்குள் சொத்துக்களை பிரித்து கொள்வதற்கு, உயில் எழுதுவதற்கு, இதற்கெல்லாம் சிறப்பான நேரம் இந்த நேரம். கவனமாக இருக்க வேண்டிய கோரை சனி கோரை நேரம் காலை 11 முதல் 12 வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 1:40 வரை புனர்பூசம், அதன் பிறகு பூசம். இன்றைய திதி இன்று காலை 7:06 வரை தேய்பிறை சஷ்டி, அதன் பிறகு சப்தமி திதி. இன்றைய சந்திராட்டமும் தனுசு ராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே நீல நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சொந்த வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். உத்தியோகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி உறவுகளின் மூலம் ஆதாயங்கள் உண்டாகும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற அற்புதமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். குழந்தைகளுக்காக சுபச்செலவு செய்யக்கூடிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். அலுவலகத்திலே வேலை மாற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நல்ல நாள். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மிக மிக சௌகரியமாக முடிகின்ற நல்ல நாள். புதிதாக ஏதேனும் பொருட்கள் வாங்குவீர்கள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கின்றது. அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும். எப்போதுமே கையிலே பணம் இருந்தால் மனதிலே தெம்பு இருக்கும், முகத்திலே சிரிப்பு இருக்கும். பழைய பாடல் ஒன்று உண்டு. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை என்று. ஆக பையிலே பணம் இருந்தால் நம்முடைய மனதிலே சந்தோஷம் என்பது இருக்கும். பலவிதமான கஷ்டங்களுக்கும் நிவாரணை பணம் என்பது. ஆகவே இன்றைய நாளிலே உங்களிடம் பணம் அதிகமாக இருக்கும். அதனால் மனம் சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள்.
கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். மொத்தத்தில் நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற அற்புதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் எல்லா வகையிலும் ஏற்றமும் மாற்றமும் நிறைந்த நல்ல நாளாக இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலெல்லாம் வெற்றிகள் தேடி வரும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே. ஆகவே குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வீண் விரயங்கள் உண்டாகின்ற நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கின்றது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் நீங்கள் எல்லா விதத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே சகலவிதமான பாக்கியங்களும் இன்றைய நாளிலே உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பணவரவு இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய திறமைகள் எல்லாம் வெளிப்படுகின்ற நாள். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். தாய்வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கடன் தொல்லைகள் விலகும். மனக்குழப்பங்கள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற அற்புதமான நாள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். சிறப்பான நாள் இது. சிக்கல் சிங்காரவேலனை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே தந்தை வழி சொந்தங்களின் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு, வண்டி, வாகன மாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். காரிய தடைகள் விலகுகின்ற நாள். உத்தியோக உயர்வும், பதவி உயர்வும், இடமாற்றமும் கிடைக்கும். சிறப்பான நாள் இது. முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும் மௌனத்தை கடைபிடியுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீர்கள். கடன் வாங்காதீர்கள். முக்கியமான பிரச்சனைகளிலே முடிவெதுவும் எடுக்காதீர்கள் இன்றைய நாளிலே. அதேபோல் எந்த விதமான முதலீடுகளையும் செய்யக்கூடாது. பயணங்களை தொடங்கக்கூடாது. ஆகவே இன்றைய நாள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மன அமைதியை தரும். இன்றைய நாளிலே கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள். கந்தர் அனுபூதி பாராயணம் செய்யுங்கள். எல்லா விதத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நிச்சயமாகும்.
எதிலும் வெற்றி உண்டாகின்ற நாள். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி நடக்கும். உங்களுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகியவே காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்றன. அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும். சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். பதவி உயர்வும் வேலை மாற்றமும் ஏற்படுகின்ற நாள். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற நாள். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பணவரவு அதிகரிக்கும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடும். நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். தங்கம் வெள்ளி என உங்களுக்கு மனது பிடித்த பொருட்களையும் நகைகளையும் வாங்குவீர்கள். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவ்வப்போது நாம் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுப்பது, நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை செம்மையாக ஆக்கிக் கொள்வதற்கு இருபெரும் காப்பியங்களான ராமாயணமும் மகாபாரதமும் பெரும் உதவி புரிகின்றது. அதுபோல ஸ்ரீமத் பாகவதம், இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை படிக்கும்போது பலவிதமான விஷயங்கள் நமக்கு புலப்படும். அப்படி ஸ்ரீமத் பாகவதத்திலே இருக்கின்ற ஒரு அருமையான விஷயத்தை தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். ராமனை ஊரே உலகமே அறியும். அவனுடைய மகிமை உலகமெல்லாம் பரவி இருந்தது. ராமன் காட்டிற்கு போக உத்தரவிடப்பட்டது. சீதை லக்ஷ்மணன் ராமனோடு செல்கின்றார்கள். சீதையும் லக்ஷ்மணனும் ராமனோடு செல்கின்றார்கள். ராமன் தடுக்கின்றார். நீங்கள் வர வேண்டாம், தந்தை என்னை மட்டும்தான் போகச் சொல்லியிருக்கின்றார், நான் போகின்றேன் என்கின்றார். ஆனால் இருவருமே கேட்கவில்லை. இருவருமே ராமனை பிரிந்து இருப்பதற்கு தயங்குபவர்கள். ராமனை ஒரு கணம் கூட பிரியாமல் இருப்பவர்கள். ஆகவே ராமனோடு சீதையும் லக்ஷ்மணனும் உடன் செல்கின்றார்கள். நடந்து செல்கின்றார்கள். கங்கை நதியை கடந்து அக்கறை செல்ல வேண்டும். அப்போது முதலாக குகன் ராமனை பார்க்கின்றான். ராமனை பற்றிய சகல விஷயங்களும் அவனுக்கு தெரியும். நாட்டை இழந்து தன் முன்னிற்கும் மரவுரி தரித்த ராமனை காண சகிக்காமல் கண்களிலே கண்ணீர் திரையிடுகின்றது குகனுக்கு. என்னால் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும் ராமா என பக்தியோடு கேட்கின்றான் குகன். நான் கங்கையை கடந்து அக்கறை செல்ல வேண்டும் குகா, என்னை அக்கறைக்கு கொண்டு போய் விடு என சொல்கின்றார். அப்போது ஒரு படகு யாரையோ இறக்கி விட்டு புறப்பட தயாராகின்றது. கேவத் என்பவன் அதனுடைய ஓடக்காரன். குகன் அவனை அணுகி உன்னுடைய படகை இங்கே கொண்டு வா என சொன்னான். படகும் நெருங்கி வருகின்றது. கேவத், இதோ நிற்கின்றார்களே, இவர்கள் யார் தெரியுமா? அயோத்தியினுடைய மகாராஜா ராமர். அது சீதா தேவி ராணி, அவருடைய மனைவி. அருகிலே இருப்பவர் லக்ஷ்மணன், ராமனுடைய வீர சகோதரன். இவர்களை அக்கறைக்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு வா என குகன் சொல்கின்றார். கேவத்
ராம லக்ஷ்மணர்களை சீதாவை வணங்குகின்றான். அவன் தினமும் காலையிலே எழுந்திருக்கும் போதும் இரவிலே படுக்கும் போதும் ராமநாமம் சொல்பவன். ஐயா குகனே, நான் இவர்களை கங்கையிலே மறுகரை கொண்டு சேர்க்கின்றேன். ஆனால் முதலிலே இந்த ராமனுடைய கால்களை நன்றாக கழுவிவிட வேண்டும், தூசு தும்பு இருக்கக்கூடாது என சொல்கின்றான். அவருக்கு பாத பூஜையா, அதை அப்புறம் மறுகரையிலே இறங்கி விடும்போது வைத்துக்கொள் என குகன் சொன்னான். அப்படி இல்லை ஐயா, என்னுடைய படகிலே ஏறுவதற்கு முன்னால் இதை நான் செய்ய வேண்டும், ஆகவே தயவு செய்து ஒத்துழையுங்கள் என சொன்னான். குகனுடைய கண்களிலே கோபத்தால் சிவந்தது. குகனுக்கு கோபம் வந்தது. என்ன பிடிவாதம் இந்த கேவத்துக்கு என கேவத் மேல் கோபப்பட்டார். கேவத் உடனே குகனுடைய கோபத்தை கண்டுவிட்டு ராமனை வணங்கினான். வணங்கி சொல்கின்றான், மகாராஜா, நான் ஒரு ஏழை, இந்த ஓடம்தான் என்னுடைய வயிற்று பிழைப்பு. எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு சோறு போடுவது இந்த ஓடம்தான். இதிலே கிடைக்கின்ற வருமானம்தான் என்னுடைய வாழ்க்கையை நடத்த உதவுகின்றது. வேறு படகுகள் கிடையாது, வாங்குவதற்கு வசதியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றேன். உங்களுடைய காலிலே உள்ள தூசி பட்டாலே கல்லும் பெண்ணாகின்றது. உங்களுடைய கால் தூசிப்பட்டு என்னுடைய படகும் ஒரு பெண்ணாகிவிட்டால் அவளை நான் எப்படி காப்பாற்றுவேன்? என் படகு காணாமல் போய்விடுமே. அந்த ஆபத்து என் படகுக்கு வரக்கூடாது என்பதற்காகவே நீங்கள் என் படகை கால் வைக்கும் முன்பே உங்களுடைய கால்களை கழுவ ஆசைப்பட்டேன். அதனால் அப்படி கேட்டுக்கொண்டேன். என்னையும் என் படகையும் நீங்கள் தான் ரட்சிக்க வேண்டும் என்றான் கேவத். ராமர், சீதை, லக்ஷ்மணன், குகன் அனைவருமே கேவத்தினுடைய இந்த எளிமை, பக்தி, அவனுடைய சமயோஜிதம் ஆகியவற்றை ரசித்து மனமாற மகிழ்ந்தார்கள். கேவத், அவன் மனைவி இருவரும் கங்கை ஜலத்தால் ஸ்ரீராமருடைய பாதங்களை கழுவி வணங்கி அந்த ஜலத்தை தங்கள் மேல் புரோக்ஷித்துக் கொள்கின்றார்கள். கேவத் தனது வஸ்திரத்தால் ஸ்ரீராமருடைய பாதங்களை துளியும் தூசி இல்லாமல் துடைக்கின்றான். அவர்களை கங்கை நதியின் மறுகரையிலே கொண்டு சேர்க்கின்றான். அவர்கள் மறுகரை சேர்ந்ததும் ராமர் பாதங்களை தன்னுடைய உள்ளங்கையிலே முதலிலே வைத்து இறங்க வேண்டும் என்று சொல்கின்றான். இவ்வாறு ராமருடைய பாத சேவை முழுவதும் பெறுகின்றான் கேவத். கையை பிடித்து எல்லோரையும் படையிலிருந்து கரை இறக்குகின்றான் கேவத். சீதாதேவி மன நிறைவோடு தனது மோதிரம் ஒன்றை கழற்றி ராமனிடம் தருகின்றார். இதை அவருக்கு பரிசாக கொடுங்கள் என்கின்றார். அம்மா, ஸ்ரீராமனுக்கும் உங்களுக்கும் சேவை செய்ய பரிசு வாங்கினால் என்னுடைய புண்ணியம் குறைந்துவிடும் என பரிசை ஏற்க மறுக்கின்றான் கேவத். அவன் ஏழை என்றாலும் அந்த பரிசை ஏற்க மறுக்கின்றான். அப்படியா கேவத், நீ இதை பரிசாக ஏற்க வேண்டாம். எங்களை படகிலே ஏற்று கங்கையை கடப்பதற்கு அதற்கான கூலியாக ஏற்றுக்கொள் என சிரித்து கொண்டே அந்த மோதிரத்தை அவனிடம் நீட்டுகின்றார் ஸ்ரீராமன். ராமா, ஒருவேளை நான் பரிசாகவாவது இதை ஏற்றுக்கொண்டிருப்பேன், நிச்சயம் கூலி வாங்க மாட்டேன் ஐயா என சொல்கின்றார். என்னப்பா, நீ பேசுவது வினோதமாக இருக்கின்றதே, ஏன் என்னிடம் கூலி வாங்க மாட்டேன் என்கின்றாய் என ராமர் கேட்டார். இது தொழில் விசுவாசம் என அந்த கேவத் சொன்னான். கொஞ்சம் புரியும்படியாக சொல் என்றார் ராமர். ஒரு நாவிதன் மற்றொரு நாவிதனுக்கு சேவை செய்யும் போது கூலி வாங்க மாட்டான். அதேபோல் துணிவெழுப்பவனும் அப்படித்தான். அதுபோல துணிவெழுப்பவனோ நாவிதனோ அப்படி செய்யாமல் இருக்கின்றார்கள் அல்லவா? அதுபோல நீங்களும் ஒரு படகோட்டி, அதனால் உங்களிடம் நான் கூலி வாங்க மாட்டேன் என கேவத் சொல்கின்றான். ராமர் புரியாதவர் போல் நடிக்கின்றார். அப்போது கேவத் சொல்கின்றான், உங்களுக்கா புரியாது? என்னை நீங்கள் சோதிக்கின்றீர்கள் ராமா. நாம் இருவருமே ஓடக்காரர்கள் தான், படகோட்டிகள் தான். நான் ஒரு கரையிலிருந்து இந்த நீரை மட்டுமே கடக்க உதவுகின்ற ஓடக்காரன். ஆனால் நீங்களோ எல்லோரையும் ஜனன மரண துன்பங்களிலே இருந்து, இந்த சம்சார கடலிலே இருந்து கரை சேர்க்கின்ற தாரகமான ஒரு ஓடம். உங்களுடைய நாமமே ஒரு ஓடம். உங்களுடைய நாமத்தை சொன்னாலே பிறவி பயனை அடைந்து விடலாம். ஆக நீங்கள் பெரிய படகோட்டி, நான் சிறிய படகோட்டி. ஆக இருவரும் செய்வது ஒரே வேலையைத்தான்.
அப்படி பெரிய படகோட்டியிடம் இந்த சிறிய படகோட்டி கூலி வாங்குவதை தவிர்க்கின்றேன் என சொன்னான். சொல்லிவிட்டு ராமருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கினான். ராமருடைய கண்கள் பனித்தது அந்த கேவத்தினுடைய பக்தியை பார்த்தபோது. இப்படி ஒரு அருமையான பக்தன் நமக்கு இருக்கின்றானே என்கின்ற ஒரு நல்ல சிந்தனையோடு அவனை ஆறத் தழுவிக்கொண்டார் ராமர். ஆக இப்படி நம்முடைய ராமாயணத்திலேயும் மகாபாரதத்திலேயும் எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அவற்றையெல்லாம் படித்தாலே, புரிந்து கொண்டாலே நம்முடைய வாழ்க்கை செம்மையாகும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நன்றி, வணக்கம்.